வீரத்தாலும் விதியாலும் நிர்ணயிக்கப்பட்டு காதலும் சூழ்ச்சியும் நிறைந்த திருப்பங்களை கொண்ட சோழர் வம்சத்து வரலாறு பல கதையாளர்களை ஈர்த்துள்ளது. இவர்களில் மிகவும் பாராட்டப்படும் எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி 1950களில் பொன்னியின் செல்வன் என்ற புதினத்தில் அந்த வரலாற்றையும் கற்பனையையும் கலந்து நமக்கு ஒரு மாபெரும் காவியமாக அளித்தார். பல தசாப்தங்கள் கழித்து இயக்குனர் மணிரத்னம் அந்த அணையா காவியத்தை மாபெரும் திரைப்படமாக மாற்றினார். இந்த வரலாற்று சுவடும் கற்பனையும் கலந்த அற்புத காவியத்தின் கதாமாந்தர்களை மேடையில் காண்போம். சோழ வெற்றி அழகிய பூவே செல்லதியோ சேர்க்கும் வீரதாரா காதல் மாற பூவோர் ஏங்கும் வீர பாவோர் போற்றும் வீர நுழைவாழரை தாங்க பழுதோள் புவி தாங்க பழவாய மையாள வருவாய் களம் ஏற ஆயிரம் வேளம் போல போர்க்களம் சேலும் சோழ வேந்தா ராஜராஜ மாறாய் வாகை சூழ வீரா ராஜ வீர சூரா வீர வந்தியத்தேவன் பாண்டியரோடு நடந்த போரில் ஆதித்த கரிகாலனுக்கு தோளோடு தோள் நின்று போரில் வெற்றிக்கான துணை நின்றவன். அறிவும் அழகும் ஒன்றாய் சேர்ந்த மாபெரும் வீரன். ஆதித்தனின் தோழன் கரிகால சோழனின் கட்டளையை நிறைவேற்ற சுந்தர சோழருக்கு தூதெடுத்து செல்கிறான். பொன்னியின் செல்வரின் அன்பை பெற்ற விசுவாசி மற்றும் குந்தவையை காதல் புரியும் நாயகன். புழுதி கடந்து தரிசு கடந்து கரிச கடந்து அந்த நானும் அழகினில்ல காலம் மறந்தவென்ன ஆதித்த கரிகாலன் வீரமும் உணர்ச்சி தடுமாற்றமும் கொண்ட மாவீரன். வீரபாண்டியனை கொன்று தனது வம்சத்தின் பழி வாங்கினார். வந்தியத்தேவனை தன் தந்தைக்கு தூது எடுத்து செல்ல கட்டளையிடுகிறார். தனது கடந்த காலத்தில் நந்தினியின் பிரிவால் வதைக்கப்பட்ட அவர் கதையின் மாபெரும் சரித்திட்டத்தின் மையத்தில் இருக்கும் பாத்திரமாக மாறுகிறார். வரி வரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா சோழா சோழா மர மர புலி வீழாதடா தாழாதடா சீலா சீலா வீரம் ஆனம் புலிமக நிறுவண்ணல்லோ ஏடா மகன் முகம் செல்லும் நேரம் தீரா கொடி 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 மரங்க தடதடத்து மறி 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 துடிங்க அடிமதத்தில் வெறி 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 துணங்க அடிகளத்து கொடி 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 மரங்க எதிரிகள வாழோடு குந்தவை கூர்மதியும் அரசியல் நுண்ணறிவும் மிக்க சோழர் இளவரசி, ராஜதந்திரி. வந்தியத்தேவனிடம் காதல் வயப்படுகிறார். அவர் பேரரசை பாதுகாக்க அயராமல் உழைக்கிறார். மேலும் அவரது அன்பான இளைய சகோதரர் அருள்மொழிவர்மன் அதிகாரத்திற்கு வருவதை உறுதி செய்கிறார். அகநக அகநக முகநகையே முகநக முகநக முருநகையே முருநக முருநக கருநகையே தருநக தருநக வருணனையே யாரது யாரது
நந்தினி யாரையும் தன் வழிக்கு கொண்டு வரும் வசீகர சக்தி அவளிடம் இருந்தது. சிறுவயதில் ஆதித்த கரிகாலுடன் ஏற்பட்ட காதல் அவளை நாடு கடத்தியது. பாண்டியர் பிடியில் சிக்கியவள் வீர பாண்டியரின் மனைவி ஆனாள். பாண்டிய மன்னனின் கொலைக்கு பழிவாங்க சூளுரைத்த பாண்டிய விசுவாசி. சூழ்ச்சி செய்ய பெரிய பழுவேட்டரையரை மயக்கி அவரை திருமணம் செய்து கொண்டு தன் திட்டங்களை திறம்பட நிறைவேற்றியது. கடம்பூர் மாளிகையில் ஆதித்த கரிகாலனை கொன்றது நந்தினி என்ற கூற்றும் உள்ளது. பெரிய பழுவேட்டரையர் வலிமைமிக்க சோழர் படைத்தளபதி மற்றும் பொக்கிஷ அதிகாரி, ராஜ விசுவாசத்திற்காக அறியப்பட்டவர். ஆனால் நந்தினியிடம் தனக்குள்ள அன்பால் குருட்டுத்தனமாக இருப்பதால் அபாயகரமான அரசியல் தேர்வுகளை செய்ய தூண்டப்படுகிறார். மதுராந்தக சோழன். மதுராந்தகரின் பெற்றோர் கண்டராதித்தரும் செம்பியன் மாதேவியாரும் பெரும் சிவபக்தர்கள். அன்னையின் வாக்கையே வேத வாக்காக கொண்டு வாழ்ந்து வந்தார். தான் அரியணைக்குரியவன் என்ற ஆசையை நந்தினி பழுவேட்டரையர் மூலமாகவும் தன் அழகின் மூலமாகவும் மதுராந்தகனுக்கு விதைக்கிறார். சூழ்ச்சியில் சிக்கிய மதுராந்தகன் கதையின் போக்கை நிர்ணயிக்கும் பகடையாக மாறுகிறார். செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழரின் மனைவி, மதுராந்தகனின் தாயார் மற்றும் சுந்தர சோழரின் பெரிய அன்னை. அவரது பக்தி மற்றும் ஞானத்திற்காக அறியப்பட்டவர். குழப்பத்தின் மத்தியில் அறத்தை வேண்டுகிறார், நிற்கிறார். அரசியல் அமைதியை பேணுவதற்காக பாடுபடுகிறார். பூங்குழலி கொடியக்கரையின் சுதந்திரமான படகு பெண். சமூக விதிமுறைகளுக்கு கட்டுப்படாதவள். அவள் அருள்மொழிவர்மன் மீது ஒருதலை காதல் கொண்டவள். நெருக்கடியான நேரங்களில் தனது திறமையை நிரூபித்து பொன்னியின் செல்வரின் உயிரையும் காப்பாற்றினாள். பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன்
சுந்தர சோழனின் மகனாகவும் ஆதித்த கரிகால சோழன் மற்றும் குந்தவை தேவியின் தம்பியாகவும் அருள்மொழிவர்மன் வருகிறார். ஓவிய சிற்ப கலைகளில் அலாதியான விருப்பம் கொண்டவராகவும் யானைகளின் மொழியை புரிந்தவராகவும் மதம் கொண்ட யானையை இலகுவாக கட்டுப்படுத்தும் திறன் வாய்த்தவராகவும் இருக்கிறார். அரச காரியங்களில் ஈடுபடும் பொழுது நண்பர்களின் கருத்துக்களையும் மந்திரிகளின் ஆலோசனைகளையும் அறிந்து முடிவெடுப்பவராகவும் பெரியவர்களின் சொற்படி நடப்பவராகவும் அருள்மொழிவர்மன் அறியப்படுகிறார். வீரா ராஜ வீர சூரா ஊற்றாதி செல் காற்றாதி செல் சர 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 சரவென வேல் மழைதான் பெய்திட பர 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 பரவென பாயட்டும் பாய்மரம் ராஜ ராஜ ராஜனோ நானும் வென்ற வீரனோ பாரில் யாரும் அடிமை இல்லை என்று கூறவா எம் மேதினி யாங்கனும் மானுடன் ஓங்கிட சூரியனை சூடிக்கொண்டவா யாதுமாகி நின்றனை யாவிலும் நிறைந்தனை ஆடி வாழும் காணும் ஆளுமா மன்னவா உன் வாழ்முனை கீறிட போர் நிலம் ஆடிட சூழ் கொண்ட காற்றாகவா நோக்கப்பணிமலை கொஞ்சம் புரியிட நீ கை நீட்டம் வெள்ளக மண்ணில் இறங்கிட சதி வருகும் மண்ணுக்கே மன்னன் வீரந்தான் வித்தாகும் தன் பாடம் போதும் என்னாலும் இப்பூமி அகரும் அதுவே சிகரம் அகம் மறைந்த துளியுடூடே இகம் பறந்து கிடக்கும் வானே இல்லா